சீயோனே, என் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. முதல் வசனம், அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை துதிப்பீங்க? சந்தோஷமா இருந்தா துதிப்பீங்களா? துதிப்பீங்களா? துக்கமா இருந்தா, நெருக்கத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? புலம்புவீங்களா? துதிப்பீங்களா? புலம்பு. ஆனா நம்ம புலம்பக்கூடாது. அந்த நேரத்திலையும் துதினாலதான் மாறும். நம்ம கவலைப்படுறதுனால என்ன சொல்லுது வேணும்? ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால நெருக்கம் வர்றப்பவும் நம்ம யாரை நோக்கி துதிக்கணும்? கர்த்தரை நோக்கி துதிக்கிறப்பதான் எரிக்க கோட்டைகள் உடைக்கப்படும். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம விக்கிரகத்துல நம்ம புறஜாதியில இருந்துதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னும் எல்லாருமே புறஜாதியில இருந்துதான் என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பாதி நாள் துதிக்கலாமா? நம்ம வாழ்நாள்ல பாதி நாள் துதிச்சா போதுமா? கிடையவே கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதிக்கணும்ட்டு வேதம் சொல்லுது. 104:33 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் உயிரோடு இருக்கும் மற்றும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உயிரோடு இருக்க மாட்டோம், என்னோட கர்த்தரை பாடுவேன். 116 2வது வசனம் வாசிங்க. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். ஆமென். சோ அதனால நம்ம எது வரைக்கும் நம்ம அவரை துதிக்கணும்? நம்மளோட வெளியான இந்த சரீரம் இந்த உலகத்துல இருந்து போற வரைக்கும் நம்ம யாரெல்லாம் துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். நெருக்கம் வரும், போராட்டம் வரும், எல்லாமே வரும் தான். ஆனா நம்ம துதிக்க அந்த நெருக்கம் எதுக்காக வருது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? நாம ஒருவேளை நீதிமானா எல்லாருனாலும் நெருக்கம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் மனுஷன் பார்க்கிற விதமா நம்மள அவர் ஒரு நாளும் பார்க்கவே மாட்டார். நெருக்கம் வர வர நம்ம என்ன ஆகும்? இப்போ ஒரு புயல் மண்பானை செய்யறான், அதை அடிக்கிறான்ல, எதுக்காக அடிக்கிறான்? அது ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்காக. சில நேரம் நெருக்கம் வர்றப்பதான் நம்ம ஆண்டவரை இன்னும் கிட்டி சேரணும். நம்ம புலம்புறதை விட்டு துதிக்கும் போது ஆண்டவர் நம்மள அப்படியே ஆவிக்குள்ளாக நமக்கு இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. அதை விட்டுட்டு ஐயோ நெருக்கம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம உட்கார்ந்து அழுதுகிட்டோம், இல்ல நமக்கு நெருக்கத்தை கொடுக்குறாங்க இல்லையா, நமக்கு விரோதமா எழும்புவாங்க இல்லையா, அவங்கள குறிச்சு நம்ம புறம் கூறிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அந்த நெருக்கம் வர்றப்ப ஆண்டவரை நோக்கி ஆபத்து நாள் அவரை நோக்கி கூப்பிடுன்னு வேதம் சொல்லுது. அந்த நெருக்கத்திலையும் நீங்க துதிச்சு பாடி வேதத்தை தியானிச்சு நீங்க ஜெபம் பண்றப்ப கர்த்தர் உங்களுக்கான அந்த நெருக்கத்துல இருந்து வெளியில வரத்துக்கு ஆண்டவர் வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஆமென். அடுத்து 3வது வசனம் சொல்லுது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அதுக்கு அடுத்த வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் வச்சிருக்கேன், இவங்க 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நம்மளோட வாழ்க்கை ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. திடீர்னு விடுறாங்க, ஒரு ரத்த காயமும் இருக்காது அவங்க சரீரத்துல. எத்தனையோ பேர் மறைச்சு போயிருக்காங்க. அதனால நம்மளோட ஜீவன் எப்பனாலும் பிரியலாம். அதனால இந்த மனுஷன் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மனுஷனோட உத்தரவாதத்தை என்னைக்குமே நம்பாதீங்க. அது தற்காலிகம் தான். அது நிரந்தரமா எந்த ஒரு கஷ்டத்துலயோ இல்ல எந்த ஒரு உயர்வுக்கோ அது ஒரு நித்திய வழியா இருக்கவே இருக்காது. நித்திய வழி எங்க இருந்து வரும்? நம்ம தேவனிடத்துல இருந்து தான் வரும். அதனால பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க எந்த ஒரு மனுஷனையும் மாத்தவோ ஒரு மனுஷனால முடியவே முடியாது. ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கான், அவனை நீங்க சொல்றதுனால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. நீ இப்படி மாறிடுவானா? மாறிடுவாங்களா?
நீ ஒரு பைத்தியக்காரன், உனக்கு அதுல இருக்கிறது என்ன தெரியும் அப்படின்னு உங்களையே கேள்வி கேட்பாங்க, உங்களையே என்ன பண்ணுவாங்க, கேலி செய்வாங்க. அதனால அந்த மனுஷங்களை, அந்த மாதிரியான மனுஷங்களை நம்புறதை காட்டணும், அவன் திடீர்னு மறைச்சு போயிடலாம். அவனை நம்புறதை காட்டணும். நம்மளோட நம்பிக்கை வந்து யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும். அதுதான் 5வது வசனம் சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான். அதனால யாருக்கையும் போய் நம்ம நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவருக்கு நேரா நம்மளோட கைகளை உயர்த்தும் போது அவர் யாரை கொண்டாலும் நம்மளோட தேவைகளையோ இல்ல என்ன நெருக்கமோ இல்ல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், நமக்காக புதுசா ஒரு கதவை திறந்து கொடுப்பார். ஆமென். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்ப நம்மள கூட அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் கீழே கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்துட்டா என்ன பண்ணணும், அவங்க ஒரு சட்டம் போட்டா நம்ம அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாதான், அதாவது அவங்களை ஒடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல்ல பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டுட்டணும், அந்த மாதிரிலாம் வகை தேடினாங்க, அடிமைப்படுத்தினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, விடுதலை ஆகுகிறவரா இருக்காரு. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நீங்க ஆபீஸ்ல ஒடுக்கப்பட்டீங்களா, உங்களை வந்து ப்ரமோஷன் இல்லாம ஆக்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான என்ன ஃபேவரோ அதை செஞ்சு அவங்க அவங்களோட இதுவை வந்து தேடிப்பாங்க. அடுத்த ப்ரமோஷன் வர வேண்டிய ஆளுக்கு அது வராது. அவங்களுக்கு யாரு என்ன சொல்லணும், நம்ம பாஷையில சொல்லணும்னா காக்கா பிடிக்கிறவங்களுக்கு தான் என்ன நடக்கும், ஃபேமஸ் வந்து நடக்கும் ஆபீஸ்ல. ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்களை யார் ஒடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்கதான் ஒடுங்கி போவாங்க. ஆனா எப்ப தெரியுமா, நீங்க அவனை சபிக்க கூடாது, நீங்க அவனை திட்டக்கூடாது, நீங்க அவனை குறிச்சு முறுமுறுக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க, ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க, ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும், அப்போ உங்களோட தேவைகளுக்கு அது போதுமானதாக இருக்கலாம். அதனால எனக்கு வர வேண்டிய பணம் வராம போயிடுச்சு, உங்களால சொல்லாதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் அதை காட்டில உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுப்பார். மனுஷன் கொடுத்தானா அது குறையாதான் இருக்கும், தேவன் கொடுத்தா அது நிறைவா இருக்கும். ஆமென். அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கார், உங்களுக்கு நியாயம் விசாரிக்க அவர் இருக்கார், வழக்காடுறதுக்கு நம்மளுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம 2 விதமான பசியை கூட பார்க்கலாம். ஒண்ணு நம்மளோட வயிற்று பசி இல்லையா, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல வந்தாங்க, ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, காடைகளை அந்த வனாந்தரத்திலயும் அனுப்பிச்சார், எலியாவுக்கு காக்காவை கொண்டு போஷித்தார். அதனால இந்த உலக பிரகாரமான பசிலாம் ஒண்ணுமே இல்லை, ஆவிக்குரிய பசி. யாருக்கெல்லாம் இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, யார் அது மேல பசியா இருக்கிறீங்க கேளுங்க, நிச்சயம் ஆண்டவர் வந்து ஆகாரம் கொடுப்பார். இல்லையா? நம்ம சபையை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, எப்படி இருக்கு, கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. நம்ம சபை மேல எத்தனை பேர் பசியா இருக்கீங்க? சில காரியங்களை நம்ம சபைக்காக நம்ம இறங்கி செய்யும் போதுதான் நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். யாரெல்லாம் சபை மேல பசியா இருக்குங்க, என் சபையில ஆத்மாக்கள் நடந்தோம், பாஞ்ச இருக்கிறவங்க கையை உயர்த்திக்காமீங்க. அப்ப நம்ம ஒரு காரியம் செய்யலாமா, அவர் இந்த மாதத்துல இருந்து நம்ம ஒரு காரியம் செய்யலாமா, டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்யலாமா, போய் மக்களை போய் சந்திக்கலாமா? சகோதரிகள் சைடு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கீங்க, டிராக்ஸ் கொடுத்து போகலாமா? எந்த நாள்ல போலாம் நீங்களே சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள், அவரோட சமூகத்துல நம்ம காக்கணும். மாலை நேரத்துல எந்த நாள்னாலும் நீங்க சொல்லுங்க, நான் எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கேன். வியாழக்கிழமை சாயந்தரம் ரெடியா போலாமா? டாக்ஸ் மொழி ஆரம்பிக்கலாமா? நம்ம சபையை நாம தான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லையா? கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காருன்னா, நம்மளை தெரிந்து கொண்டிருக்காருன்னா, போன வாரம் அந்த பாஸ்டர் சொன்னார்ல, நம்மளை அழைச்சதுக்கு ஒவ்வொருத்தருக்குடைய அழைப்புக்கும் ஒரு நோக்கம். சும்மா நீங்க இங்க வந்து உட்காரவே முடியாது. இந்த காம்பவுண்டுக்கு வெளியில எவ்வளவு பேர் இருக்காங்க, வர முடியுதா? ஒவ்வொரு வாரம் இங்க இருந்து நிச்சயம் சத்தம் கேட்கும்ல, வர முடியலையே. அப்போ உங்களை கொண்டு இந்த பகுதியில ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதை நாம தான் நிறைவேற்றணும். சரிங்களா? சரி, இந்த பிரதர் சைட்ல யாரு டாக்ஸ் கொடுக்க போக ரெடியா இருக்கு? போலாமா?
பரத் ஆல்ரெடி ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அநேகரை ஆதாயப்படுத்திட்டு இருக்காருப்பா. இன்னும் நம்ம செய்யலாம். இன்னும் நம்ம வந்து இந்த வருடத்துக்குள்ளாக நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட தரிசனம் ஒரு 10 ஆத்மாவும் இல்லை 5 ஆத்மாவும் நிச்சயம் இருக்கணும். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர்கிட்ட? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பசியா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பேர் வெளியில தாகமா இருக்காங்க. அவங்களுக்கு நாம தான் வந்து அந்த தாகத்தை தீக்கணும். கட்டுண்டு இருக்கிறாங்க இல்லையா? நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, வேதனையில இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. டிராக்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்க மாமியார்லாம் வந்து படிக்காதவங்க தான். ஆனா யாருமே டிராக்ஸ் போட்டு பயப்படவே மாட்டாங்க. வாங்கல, ஏன்பா உனக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அதை அப்படி கேட்டதுன்னா என்ன பண்ணுவோம், வாங்கிப்போம். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க. நம்ம அது ஒரு சின்ன கைப்பிரதி தான். எத்தனையோ பேர் சாவ நோக்கி போய் அந்த டிராக்ஸ் அவங்க கையில வாங்கி தொடப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு உண்மையுத்தமா இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல நம்ம என்ன குறைவா இருக்கோம், ஜபத்துல குறைவா இருக்கோமா, வேத வாசியத்துல குறைவா இருக்கிறோமா, இல்ல அபிஷேகம் கிடைக்கலையா, நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இசப்பா எனக்கு ஆடாது. இப்போ மிஷனரிங்க போறாங்கல்ல, ஒரு இடத்துல எங்கேயோ வந்து அவங்க பாம்பு கொடுப்பாங்க, அந்த சாப்பிடணுமா. அவங்க பசிக்கு போயிருந்தா அது அவங்களால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஆவிக்குரிய பசி. எப்படியாவது இந்த இடத்துல வந்து நான் வந்து கட்டுள்ள மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்ன்ற அந்த பசி, அவங்களுக்கு எப்படியாவது அந்த ஆழத்தை கொடுக்கணுன்றதுக்காக அதை அவங்க எவ்வளவு சகிச்சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து அவங்க துப்பிட்டு தருவாங்களாம், அதை சாப்பிடணுமா. இப்படியெல்லாம் மிஷினரிங்க வந்து நாம இங்க அந்த அளவுக்கு நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்மள என்ன அடிக்க போறாங்களா, என்ன செய்ய போறாங்க நினைக்கிறேன். வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பரவாயில்ல. ஆனாலும் ஆண்டவர் திரும்ப நம்மளெல்லாம் திரும்ப யாராவது கட்டாயம் தேடி வந்திருப்பாங்க இல்லையா? திரும்ப வேத வசனத்தை நமக்கு சொல்லி இருப்பாங்க. இல்ல ஆண்டவர் யாரையாவது நமக்காக அனுப்பிச்சிருப்பார். ஏன்னா நம்மள வந்து அவர் தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டார். அந்த மாதிரி அவங்க ஒரு முறை வாங்காம போலாம். ஆனா நம்ம திரும்ப ஒருத்தவங்களை போய் பார்க்கிறப்போ அவங்களுடைய இருதயம் உழைக்கப்படும். யாருமே வந்து ஒரு முழுமையான ஒரு சமாதானத்தோட உலக மக்கள் இருப்பாங்களா? நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். நமக்கு நெருக்கம் வர்றப்ப நம்மள அவர் வணைந்து கொள்கிறாரு, நம்மளை உருவாக்குறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியுமா, ஐயோ இந்த பாடல் அவமானம், இந்த போராட்டம், என் பிள்ளை வாழலையே, இல்லை என்னோட பையன் இப்படி குடிச்சிட்டு இருக்கானே, போதைக்கு அடிமையா இருக்கானே. நம்ம போய் அவங்களை சந்திக்கும் போது ஆண்டவர் அவர்களை தேய்ச்சுவார், அவர்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். குருடரின் கண்கள், ஆண்டவர் வந்து நிறைய அற்புதம் செய்திருக்கார், குருடர்களை வந்து பார்க்க வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இதேதான் நான் சொன்ன காரியங்கள் தான். நம்ம வந்து அறியாமையில வந்து இருக்கிற மக்களை கண்களை நம்ம திறக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து மக்களுடைய கண்களை ஆவிக்குரிய ஜீவனத்து பக்கமா நம்ம திருப்பணும், மக்களை ஆதாயப்படுத்தணும். பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்குற பொறுப்பு வந்து வேலையை வந்து ஆண்டவர் நம்ம கையில கொடுத்ததுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமென். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். யாக்கோப் வந்து பரதேசியா தான் போனார் இல்லை. ஆனா வந்து ஆண்டவர் வந்து அவர் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் போனார். ஆனா தேவன் வந்து எல்லாவற்றையும் கொடுத்தாரு. நீங்க நம்ம கிட்ட கூட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா அவரையே நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதுலெல்லாம் குறைகள் இருக்கோ, எதுலெல்லாம் நம்ம பரதேசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம் தேவன் நம்மள சரி செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் செடிக்கல, நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து தீங்கு நினைச்சிருக்கலாம். நம்மளோட இருதயத்துக்கு தான் தெரியும் நம்ம யாருன்றது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நம்மளை காப்பாற்றி தூக்கி நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சதா காலங்களிலும் நம்மளை அரசாளுகிற தேவன் நம்மளுடைய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நம்ம அவரையே உறுதியா பற்றி பிடித்திருக்கிற போது நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தேவனுக்குள்ளாக
நம்ம செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறாங்க. அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்காக செஞ்சீங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊழியம் இதோட நின்று போயிடக்கூடாது, இது அடுத்த தலைமுறைக்கு தொடரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜெபிக்கிற ஒரு ஊழியம் செய்யலாம், இல்ல சபையில ஒரு சேர் போடுற ஒரு ஊழியம், எல்லாமே ஊழியம் தான். தேவனுக்காக நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட அது ஊழியம் தான். நம்ம ஒரு செய்தி கொடுத்தாதான், இல்லை ஆராதனை நடத்தினாதான் ஊழியம்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம தேவனுக்காக இறங்கி ஒரு சின்ன காரியத்தை செய்யும் போது கூட தேவன் அதை கணக்குல வைத்திருக்கிறவரா இருக்கிறார். அதை தலைமுறையா நம்மளோட ஜெனரேஷனோட விற்கக்கூடாது. அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, விண்ணப்பத்தை கொடுக்கும் போது அவர் அதை பார்த்துக் கொள்வார். நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம சும்மா இருந்தா போதும். ஆமென். உங்களுக்கு விரோதமா அநேக சத்துருக்கள் எழும்பலாம், ஆனாலும் நீங்க அவங்கள முறுமுறுக்க கூடாது, அவங்களை சபிக்க கூடாது, அவங்கள எப்படி அவங்கள கவிழ்த்து போடலாம்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது அவங்க கவிழ்த்து போயிடுவாங்கன்னு வசனம் சொல்லுது. நம்ம வேலை நம்ம சும்மா இருக்கணும். இதுதான் நம்மளோட எது கிடையவே கிடையாது. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவங்க நம்மளுடைய பரம தகப்பன். நம்ம வேலை வானத்தை நோக்கி நம்மளுடைய கைகளை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, எனக்காக உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு நம்ம துதிச்சா போதும், நம்மளுடைய எல்லா அலங்கங்கள், எல்லா எரிகோ கோட்டைகள் உடைத்தறியப்படும். ஆமென். மேலும் கர்த்தருடைய சங்கீதத்துக்காக நன்றி.